புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசு, புதுச்சேரியிலிருந்து. வயதானவர்கள் பற்றி பேசியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் எங்கள் வீட்டில் இப்படி தான் நடந்தது மேடம், அப்படி தான் பண்ணாங்க. பெரியவங்களும் பேசினாங்க. பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் இந்த சாப்பாடு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேரத்துக்கு காப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நேரத்துக்கு சாப்பாடு போட்ட மாட்டேங்கிறாங்க, உப்பு காரம் கொடுக்கக்கூடாது. என்னம்மா எனக்கு இன்னமே நான் சாப்பிட்டு செத்து போகிறேன், நல்லா சுவையாக சாப்பிட்டு நான் செத்து போகிறேன், அதுக்குன்னு உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் எனக்கு கொடுத்தா நான் எப்படி அதை முழுங்கிறது, எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லி வயசானவங்க பேசுகிறாங்க. மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி என்கிட்ட நிறைய தொலைபேசிகள் நிறைய பேர் பேசுனாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்துச்சு. இந்த விஷயம் இத்தனை தூரம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மனம் சார்ந்த ஒரு விஷயம். நம்ம மருமக நம்மளை கவனிக்க மாட்டேங்குது. இந்த பிள்ளைய வளர்க்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எத்தனை போராட்டங்களை தாங்கியிருப்போம். பெரும்பாலும் கணவர்கிட்ட பிள்ளைங்களோட விஷயத்தை சொல்கிறதுக்கே நிறைய பேர் பயந்த காலம்லாம் உண்டு. பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஐயோ அப்பாட்ட சொன்னால் அப்பா அடிப்பாங்களே அப்படின்னு பயந்து இவங்களுக்குள்ளேயே முழுங்கிக்கிட்ட காலம்லாம். அப்படி பிள்ளைங்களுக்கு ஒரு அரணாக இருந்து அந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்கள் ஆகணும், அவங்க நல்லபடியாக வரணும் அப்படின்னு நினச்சி அவங்க செஞ்ச பல நல்ல காரியங்களை இந்த குழந்தைங்க அத்தனை சீக்கிரம் மறந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களால ஏற்றுக்க முடியவே இல்லை. எப்படி வளர்த்துருப்பேன், என்ன செஞ்சுருப்பேன், எவ்வளோ தூரம் அவனை பாதுகாத்திருப்பேன், எவ்வளோ தூரம் என் நகையெல்லாம் விற்று கொடுத்துருப்பேன், அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் எவ்வளோ நான் விஷயங்கள் பண்ணியிருப்பேன், இப்படியெல்லாம் செஞ்சும் கடைசியில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஏக்கம் அவங்களுக்கு. எனக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் இப்போ இதை பார்க்குறதா அவங்கள பார்க்குறதா, 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் நான் என்ன செய்கிறது, நான் வெளியில் போனாக்கா நான் நிம்மதியாக இருக்க வேண்டாமா அப்படின்னு பிள்ளைங்க பேசுகிறாங்க. மருமகளோ இதுக்கும் ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பல பிரச்சனைகள் இருக்குது. சரி, ஒரு தனி இடத்துல நம்ம இருங்க அப்படின்னு சொன்னால் நேராக ஹாலுக்கு வந்துடுறாங்க, பேசுகிறாங்க, நை 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 நைன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் வந்தாலும் அவங்க கூட போய் உட்காந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க சொல்கிறாங்க. இப்போது இதில் நம்ம யாருக்குன்னு பேசுறதுன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு காலகட்டம் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசில் நமக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கும்னா விளையாடுறது தான் முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வயசான காலத்தில் போய் நம்ம விளையாட முடியுமா? முடியாது. அதே மாதிரி வளருகின்ற பருவத்தில் நம்மளால் எதையுமே செய்ய முடியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு 50 வயசுக்கு மேலே நமக்கு அந்த எண்ணம் வருமா? கண்டிப்பாக முடியாது. இது முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தானாக வந்துடும். அதே மாதிரி ஒரு 20-30 வயசில் கடன்னு மாடி ஏறுவாங்க. 60 வயசில் ஏற முடியுமா? பார்த்து நிதானமாக தான் ஏற முடியும். ஆனால் இந்த 20 வயசு பையன் கடன்னு ஏறி போகிறவன் என்ன சொல்லுவான், என்ன இவ்வளோ மெதுவாக வரீங்க அப்படின்னு கேட்பான். இவனுக்கு 60 வயசு ஆகும்போது தான் நடக்க முடியல அப்படிங்கிறது தெரியும் அவனுக்கு. இப்படித்தாங்க காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடலையும் சரி மனதையும் சரி ஒரு இதுக்கு அழைச்சிட்டு போகுது. இந்த நேரத்தில் இந்த வயசில் இப்படித்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. இதை உணர்ந்தாலே போதும். நம்மளுடைய வயசு இந்த வயசு ஆகிடுச்சு, இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்குவோம், இதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்களை நம்ம கடைபிடிப்போம் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டாலே அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்கறது, இவங்க இதை செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிறது, செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தவிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம.
இன்றைக்கும் நம்ம வந்து கடற்கரைக்கோ அல்லது பார்க்குக்கோ போகணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஒரு 70 வயசு தாண்டினவங்க 60 வயசு தாண்டினவங்களாம் நடைப்பயிற்சி எடுத்துக்க வராங்க. ரொம்ப பிரிஸ்காக இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்க போனோம்னாக்கா. நல்லா அழகாக நடந்து போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க, திருப்பி வீட்டுக்கு போகிறாங்க, ஏதோ பால் வாங்கிட்டு போகிறாங்க. ஏதோ அவங்களால முடிந்த உதவிகளை அந்த வீட்டுக்கு அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி 30 வயசில் இருக்கிறோம், 40 வயசில் இருக்கிறோம். நமக்கும் நாளைக்கு 50 வயசு ஆகலாம், 60 வயது ஆகலாம். அன்றைக்கு நம்மளுடைய சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்றைய சூழல், இன்றைய நிலைமை, இதே நிலைமை நமக்கு கடைசி வரைக்கும் வரும். நேற்று அவங்களும் அதை தான் நினச்சிருப்பாங்க. நம்ம கடைசி வரைக்கும் இப்படி இருப்போம் ராஜா மாதிரி அப்படின்னு நேற்று அவங்களும் நினச்சிருப்பாங்க இல்லையா? காலம், நேரம், சூழல், இடம் எல்லாமே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. அதனால் அவங்களுக்கான இடத்தை நம்ம கொடுக்க ஆரம்பித்தாலே, நமக்கான இடத்தை நம்ம தக்க வைத்து கொண்டாலே முதுமையிலும் சுகமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.